அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் பிரமு முக்காடியெல்லாம் போட்டுட்டு திருட மாதிரி உள்ளே போகிறாங்க சுந்தரி. அதை அபி பார்த்துட்டு என்ன இது யாரும் திருட மாதிரி உள்ளே வரானியா அப்படின்னு சொல்லிட்டு அபி ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்றாங்க திருடன் திருடன்ட்டு. உடனே அபி என்ன ஆச்சுன்றாங்க. திருட உள்ளே வந்துட்டான் அப்படின்ட்டாங்க. என்னது திருட உள்ளே வந்துட்டானா? ஆமாம் திருட உள்ளே வந்துட்டான், இங்கே போயிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. உடனே பார்த்தீங்கன்னா சுந்தரியை போட்டு அடியடினு அடிச்சுட்டு இருக்காங்க. டே ராஸ்கல் எதுக்குடா உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடியடினு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அப்படின்னு சுந்தரி கத்துறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சுந்தரி நீ இதுக்காக இந்த கெட்டப்ல வந்துட்டாங்க, நீ இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. உடனே சுந்தரி இருந்துட்டு இல்லாத வந்துட்டாங்க. என்ன வந்து போய் இங்க பாரு திருட மாதிரி எதுக்காக இங்க வந்து எல்லாரும் பயமுடுத்திட்டு இருக்க, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னுவாங்க. இல்ல நான் சும்மா வந்து குளிருதேன்னு முக்காடை போட்டுட்டு வந்தேன், ஆனா நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டு அடிச்சுட்டீங்க அப்படின்றாங்க. நீ இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்தா எல்லாரும் உன்னை தப்பா தான் நினைப்பாங்க, உன்னை யார் இந்த மாதிரி கெட்டப்ல வர சொன்னதுன்னு சொல்லிட்டு சுந்தரி இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ள போயிடுறாங்க சுந்தரி. ஐயோ இந்த அபி வேணும்னே பழி வாங்கிட்டாலா, என்னால முடியல, எனக்கு ரொம்பவே கை காலெல்லாம் வலிக்குது, இந்த அளவுக்கு போட்டு அடி அடி அடிச்சுட்டாங்கன்னுட்டு சுந்தரி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. இந்த அபி வேணும் தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருப்பான்ட்டு ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க சுந்தரி. அதுக்கப்புறமா அபி கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேடி, பழி வாங்கிடல அப்படின்னு கோவப்படுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.